ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 2 வரமிளகாயை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீய விட வேண்டாம், ஜஸ்ட் இதோட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். முழு உளுந்து அதை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நடுவில் இந்த காஞ்ச மிளகா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணது அண்ட் ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் கலந்தால் போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப்பு தக்காளி சேர்த்துக்கிறேன், ரஃப்பாக சாப் பண்ணது. இதையும் சேர்த்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் ஏன் வரமிளகாய் எடுத்துட்டேன்னு சொன்னாக்கா, நீங்கள் இதிலே விட்டிங்கன்னு சொன்னால் அந்த முறமறுப்பு போயிடும் அண்ட் சில சமயத்தில் தீஞ்சிரும், அதனால் அதை எடுத்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூடவே ஒரு 3-4 தேங்காய் பல்ல சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இதை அடுப்பு நிறுத்தினதுக்கப்புறமா சேர்த்து கலக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த சட்னியை. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சட்னியில் கொட்டி நல்லா கலக்கிடலாம். இப்போ இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எதுக்கு வேணால் சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்டி அண்ட் காரமான இஞ்சி தக்காளி சட்னி ரெடி. இது உங்களுக்கு செரிமான பிரச்சனைக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த சட்னி நீங்கள் நைட் டைமில் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சட்னி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.